ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண ஒரு தப்பால் எனக்கு இன்றைக்கி மூச்சு விடக்கூட ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி கடையில் நான் ஒரு மாத்திரை வாங்கிட்டேன். 500ன்னு வரும்ல, அந்த மாத்திரை. நான் பேர் சொல்லக்கூடாதுல, அதுக்காக தமிழில் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன மாத்திரைன்னு. அந்த மாத்திரை வாங்கி போட்டதுனால எனக்கு என்ன ஆச்சு, ஜலதோஷம் அப்படியே நெஞ்சில் சளியை உரைய வச்சிருச்சு. எனக்கு ஏற்கனவே வீசிங் பிரச்சனை இருக்குது. அதனால என்னாச்சுன்னா, மூச்சு விட முடியாமல் பிரச்சனையாயிருச்சு. நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை, அந்த அளவுக்கு உடம்புல பிரச்சனையாயிருச்சு. எப்படா விடியும் நான் ஹாஸ்பிட்டல் போவோன்ட்டு எதிர்பார்த்தேன். காலையில் விடிஞ்சதும் தருணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பஸ்ஸில் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போயிடுவார். இப்போ டாக்டர் இந்த மாதிரி செக் பண்ணிலாம் பார்த்தாங்க. ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்தாங்க. ஆவி பிடிக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க, ஜிஹெச் தானே. சரின்ட்டு எனக்கும் சின்ன பையனுக்கும் சளி பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கும் காமிச்சிட்டு 2 பேருக்குமே டேப்லெட் வாங்கியாச்சு. டேப்லெட் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த கப்பில் என்ன டேப்லெட் வச்சுருக்காங்களோ அதில் ஒரு 2 கலர்லேருந்து ஒரு 4 கலர் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வந்துடணும். அவங்க நார்மலாக சளி ஜுரத்துக்கு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது பட்டீஸ்வரம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே. பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயில் இருக்குது. நான் மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டேன். எப்போடா நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க. அதை நான் வீட்டில் தான் போட போகிறேன். இப்போ என் வீட்டுக்காரர் என்னை கூப்பிட்டு போக வந்துட்டாரு. காரில் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உடம்பு முடியலைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். இல்லைன்னா மெடிக்கலில், அது கூட தப்பு தான். மெடிக்கலில் கூட டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து வாங்காதீங்க தயவு செஞ்சு. எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமே இந்த மெடிக்கலில் மாத்திரை வாங்கி வாங்கி போட்டது தான். டாக்டரோட அனுமதி இன்றி எங்கள் அம்மா மாத்திரை வாங்கி வாங்கி முழங்காலுக்கு போட்டு தான் 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது எங்களுக்கு அந்த இது தெரியாது, புண்ணாயிருச்சுன்னாங்க. அதனால் தயவு செஞ்சு பெட்டி கடையிலையும் மெடிக்கல்லையும் மாத்திரை வாங்காதீங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டுக்கு போக நமக்கு வசதி இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஜிஹெச்லையாவது போய் பார்ப்போம். இது என்னோடய ஒரு நாள் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு வீட்டில் வேறு யாரும் கிடையாது. நான் 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். அதனால் என்னால் 2 நாளாக ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு நெஞ்சில் ப்ரைவேட்டில் பார்த்துருங்க. நம்ம 5 ரூபா மாத்திரைக்காக அது பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். என்னால் இன்றைக்கி விலாக் வீடியோ எதுவும் போட முடியலை. சரி, இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லலாம்னு ஷார்ட்ஸில் போட்டேன். அது அந்த அளவுக்கு போகலை, நிறைய பேருக்கு போய் சேரல. அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு பெட்டி கடையில் மாத்திரைங்க திருப்புறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக்கு கூட பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மேட்ரை ஷேர் பண்ணி விடுங்க. அந்த விஷயத்தை எனக்கு இப்போ ஆபத்து வேறு யாருக்கும் வரக்கூடாது. அதனால் ஷேர் பண்ணுங்கள்.